வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் அந்தமானுக்கு மேற்கு பகுதி, மேலும் சென்னைக்கு கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு தமிழகத்துக்கு சுமார் 580 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் வடக்காக நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து, மேலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து ஒடிசா கிழக்கு பகுதி, மேலும் வங்காளதேசம் மிக நெருக்கமாக சென்று மீண்டும் மியான்மரில் தரையேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செயலிழந்து தரையேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் இந்தியாவுக்கு எந்த மாநிலத்துக்கும் மழை கொடுக்க வாய்ப்பில்லை. இந்த நிகழ்வு மியான்மரிற்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர், மேலும் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று வெயிலின் தாக்கம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருவண்ணாமலை, கரூர், நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். வருகிற நாட்களை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கும் வருகிற நாட்களில் ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நேற்றை விட இன்று தமிழகத்தில் அதிகபட்சம் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் காஞ்சிபுரம், வேலூர் இந்த மாவட்டங்களில் சற்று அதிகரித்து காணப்படும். நாளை 40 டிகிரி செல்சியஸாக வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் ஏப்ரல் 10, 11 தேதிகளில் 41 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை 37 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து 39, 38 டிகிரி செல்சியஸாக தொடர்ந்து வருகிற நாட்கள் நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 11ஆம் தேதிக்கு பிறகு மேலும் தமிழகத்தில் மழை என்பது பெரும்பாலும் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஏப்ரல் 8ஆம் தேதி, நாளை ஏப்ரல் 9ஆம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தமிழக கடலோரங்களில் ஏப்ரல் 9ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மேலும் வேதாரண்யம், முத்துப்பேட்டை, டெல்டா மாவட்ட கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாலை நேரங்களில் ஏப்ரல் 9ஆம் தேதி, ஏப்ரல் 10ஆம் தேதியும் அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும், மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை, மேலும் கேரளா, தென் மாவட்டங்கள் அங்கங்கே ஒரு சில இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 10ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழக நிலப்பரப்பில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலன மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 10ஐ விட ஏப்ரல் 11ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சற்று கூடுதலாகவும், அதைவிட சற்று கூடுதலாக கேரளாவிலும், மேலும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், மேலும் மத்திய மாவட்டங்களுக்கும் அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 11ஆம் தேதி, ஏப்ரல் 12ஆம் தேதி மேலும் பரப்பில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதிக்கு சற்று குறைவாகவும், உள் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரபிக்கடல் காற்று சற்று வலுவாக கணவாய் பகுதிகளில் உள்ள நுழையும் என்பதால் தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதி குறைவாகவும், கிழக்கு பகுதி சற்று கூடுதலாகவும் அங்கங்கே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் பாலக்காட்டு கணவாய் பொறுத்தவரை மேற்கு பகுதி, அதாவது பொள்ளாச்சி சுட்டு வட்டாரங்களுக்கு குறைவாகவும், அதைவிட கிழக்கு பகுதி தாராபுரம் சுட்டு வட்டாரங்கள், மேலும் பல்லடம் சுட்டு வட்டாரங்களுக்கு சற்று கூடுதலாகவும் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூருக்கும் வடக்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 12ஆம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் 13ஆம் தேதியும் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை அங்கங்கே உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லோரும் மாவட்டங்கள், மேலும்
டெல்டா மாவட்டங்களுக்கும் அங்கங்கே கடலோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 14, 15, 16 தேதிகளில் தொடர்ந்து தமிழகத்தில் உள்பகுதியிலும் அங்கங்கே வெப்பச்சலன மழை தொடர வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் ஏப்ரல் 17, 18, 19 தேதிகளில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஏப்ரல் 20ஆம் தேதியை பொறுத்தவரை வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக ஏப்ரல் 20, 21, 22 தேதிகளில் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் ஏப்ரல் 20ஆம் தேதி தென் மாவட்டங்கள், மேலும் தென் மாவட்ட கடலோரங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கேரளாவிலும் அங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 20 விட 21ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலான இடங்களில் அங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 21 விட 22ஆம் தேதியும் அங்கே தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டல சுழற்சி நகர்வை பொறுத்து தமிழகத்தில் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு கூடுதலாக கிடைக்குமா அல்லது சற்று குறைவாகவே மழை கொடுத்து நிகழ்வு வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல் வழியாக அரபிகளை நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் ஏப்ரல் 8, 9, 10, 11 தேதிகள் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் ஏப்ரல் 11ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து தமிழகத்தில் 38, 39 டிகிரி செல்சியஸ் வரை தொடர்ந்து நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வட மாவட்டங்களை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வெயில் தாக்கம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் வெப்பச்சலன மழை ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து அங்கே சற்று குறைவான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஏப்ரல் 11, 12, 13 தேதியில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு கடலோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து வடக்கே முன்னேறி செல்லும் பொழுது மேலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து வங்காளதேசத்தை நோக்கி பயணித்து மீண்டும் மியான்மரில் செயலிழந்து தரையேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். இன்றை விட நாளை மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஏப்ரல் 9 விட 10, 11, 12 தேதிகளில் வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும். அதிகபட்சம் குமரிக்கடலை பொறுத்தவரை 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மன்னார் வளைகுடாவில் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டராகவும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 10, 11, 12, 13 தேதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். 13ஆம் தேதியை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று கடல் ஓரங்களில் காற்றின் வேகம் குறைந்திருந்தாலும் உள்பகுதியில் காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 13ஆம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக மீண்டும் ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.